அத்தியாயம் 123 வெண்ணிறக் காப்பு. யோன் வெள்ளை நாற்காலியில் இருந்து எழுந்து நின்று மூவரையும் தீவிரமான கண்களால் பார்த்தான். மூவரையும் அவன் கண்காணித்ததால் அவர்கள் என்னென்ன பொக்கிஷங்களை எடுத்துச் சென்றார்கள் என்பது அவனுக்குத் தெரியும். ஆனால் அவன் பார்வை கபிலனின் உடலில் பட்டதும் கபிலனின் உடலில் வேறு ஏதோ ஒன்று இருந்ததால் அவன் முகம் சுளித்தான். குட்டி, உனக்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா? யோன் கபிலனை முறைத்துப் பார்த்தபடி பேசினார். அவர் குரலில் கோபம் தெரிந்தது. அவர் ஏற்கனவே அவனுக்கு 4 பொக்கிஷங்களைக் கொடுத்திருந்தான். இப்போது கபிலன் மிகவும் பேராசை கொண்டவனாக இருக்கிறான். யோனின் பார்வையைக் கண்டதும் கபிலனின் உடல் பதற்றமடைந்தது. அவன் வைத்திருந்த திறன் மையங்களையும் வாளையும் பார்த்தான். என்ன பேசுகிறான்? அனுமதிக்கப்பட்டதை விட நான் அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் முகம் சுளித்தான். ஆனால் கபிலனின் கண்கள் திடீரென்று அவன் தங்க வாளிலிருந்து அகற்றிய துண்டு உரையில் பதிந்தன. அது ஊரைதானே? யோனின் உரத்த குரலைக் கேட்டு பியாவும் விழித்தாள். தரனும் ஜியானும் குழப்பமான முகபாவனையுடன் இருந்த கபிலனை பார்த்தார்கள். கபிலன் தயங்கினான். ஆனால் அவன் எடுத்த சாதாரண தோற்றமுடைய வாளிலிருந்து வெள்ளி உரையை அகற்றினான். மற்ற தரப்பினர் ஏற்கனவே அவனுக்கு நிறைய கொடுத்துக் கொண்டிருந்ததால் அவன் உரையை எடுக்க அனுமதிக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை. எதிர்காலத்தில் அவன் இதைவிட சிறந்த ஒன்றைக் கண்டுபிடிப்பான். நான் உரையைத் திருப்பித் தருகிறேன். யோன் தன் கண்ணைச் சுருக்கினான். அவனால் அந்த விஷயத்தை தெளிவாக உணர முடியவில்லை. ஆனால் அது கபிலனுக்கு சொந்தமானது அல்ல என்பது அவனுக்கு உறுதியாகத் தெரிந்தது. நான் உரையைப் பற்றிப் பேசவில்லை. அவன் பேசிவிட்டு கையை அசைத்தான். கபிலன் தன் ஆடைகளுக்குள் ஏதோ அசைவத்தை உணர்ந்தான். அவன் குழப்பமான பார்வையின் கீழ் ஒரு வெள்ளை வளையல் அவன் காலரிலிருந்து வெளியே பறந்தது. கபிலன் திகைத்துப் போனான். ஆர்டியாக்ஸ் மலையைச் சுற்றிப் பார்த்துக் கொண்டிருந்தபோது அவன் கண்ட வெள்ளை வளையல் அது. அவசரமாக அவன் கழுத்தைத் தடவிக்கொண்டு உடனடியாகக் கத்தினான். நான் அதை எடுக்கவில்லை. யோன் கபிலனின் முகபாவனையைப் பார்த்து புருவத்தை உயர்த்தினான். ஆனால் திடீரென்று யோனின் கைக்குள் இருந்த வெள்ளை வளையல் நடுங்கி நேரடியாக கபிலனை நோக்கி பாய்ந்தது. வெள்ளை வளையல் தன்னை நோக்கி பாய்வதைக் கண்ட கபிலன் பயந்து போனான். வளையலைத் தவிர்க்க அவன் உடனடியாக பின்னால் நகர்ந்தான். பார்த்திபனும் தரனும் கூட திகைத்துப் போனார்கள். பிரேஸ்லெட் திடீரென குதித்ததால் யோனால் அதை பிடிக்க முடியவில்லை. ஆனால் கபிலன் பின்வாங்கியதால் பிரேஸ்லெட் தரையில் விழுந்தது. வெள்ளை வளையல் தரையில் பட்டதும் அது பெரிதாகிவிட்டதால் ஒரு பயங்கரமான ஒளியை வெளியிட்டது. யோனைத் தவிர மற்ற அனைவரும் வியர்க்க ஆரம்பித்தனர். பியா கூட பாதிக்கப்பட்டிருந்தால் அவள் வளையலை பார்த்து உடனடியாக கபிலனின் தலைக்குள் அழுதாள். அது உன்னைத் தொட விடாதே. அது நல்லதல்ல என்று எனக்குத் தோன்றுகிறது. இப்போதுதான் அந்தக் கலைப்பொருளால் வெளியிடப்பட்ட ஒளி சுத்தமாக இல்லை. அது இரத்த வெறியால் நிறைந்திருந்தது. வெள்ளை வளையல் ஒளிக்குள் இரத்த வெறி மறைந்திருந்தாலும் பியாவால் அதை உணர முடிந்தது. கபிலனின் முகபாவனை இருட்டாக மாறியது. அவன் வளையலைத் தவிர்க்க அவசரமாக பின்வாங்கினான். ஆனால் பின்னர் வளையலின் உடல் ஒரு பாம்பைப் போல நகர்ந்தது. சுற்றிப் பார்த்த பிறகு அது உடனடியாக கபிலனை நோக்கி ஊர்ந்து செல்லத் தொடங்கியது. யோன் ஒரு கணம் திகைத்துப் போனார். ஆனால் ஆர்டியாக்ட் ஒளியை உணர்ந்த பிறகு அவர் அவசரமாக அதைப் பிடித்தார். மூவரையும் சுற்றியிருந்த அழுத்தம் இறுதியாக மறைந்துவிட்டது. அந்தக் கலைப்பொருள் யோனின் பிடியில் புரண்டது. ஆனால் அவன் அதை விடவில்லை. கபிலனை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பார்த்தான். உனக்கு உண்மையிலேயே பிரச்சனை பண்ணத் தெரியும் இல்லையா? யோன் முகம் சுளித்து அந்தக் கலைப்பொருளைப் பார்த்தான். அது எதற்காகப் பயன்படுத்தப்பட்டது என்று பார்ப்பது போல் தோன்றியது. சில வினாடிகளுக்குப் பிறகு யோனின் முகம் சுளிப்பு அதிகரித்தது. நான் அதை முன்பு கவனிக்காமல் போனது எப்படி? அது செயலற்றதாக இருந்ததா? கோபுரத்திற்குள் இருக்கும் அனைத்து கலைப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே சேகரிக்கப்பட்டவை. அதனால்தான் அவனுக்கு அவை அனைத்தும் தெரியாது என்பது இயல்பானது. குறிப்பிட தேவையில்லை. வளையல் செயலற்ற நிலையில் இருந்தது. ஆனால் கபிலன் அதைத் தொட்டபோது ஏதோ காரணத்தால் அது விழித்தெழுந்தது. யோன் வளையலை பார்த்துக் கொண்டே பெருமூச்சு விட்டான். எவ்வளவு ஆராய்ந்தாலும் அவனால் ஆர்டியாக் தரத்தை உணர முடியவில்லை. அது கபிலனை அதன் எஜமானராகத் தேர்ந்தெடுத்தது அவனுக்குத் தெரியும். அவனை நோக்கிச் செல்ல விரும்பினான். ஆனால் அவர் கபிலனிடம் வளையலைக் கொடுக்கவில்லை.
அது அவர் பேராசை கொண்டதாலோ அல்லது அந்த வளையலை தனக்காக விரும்பியதாலோ அல்ல. ஏனென்றால் அந்த கலைப்பொருளை அவனது புலனுணர்வுடன் பார்த்த பிறகு அது நல்லதல்ல என்பதை யோன் ஓரளவு அறிந்தார். கலைப்பொருட்கள் தெளிவாக 2 பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டன. ஒன்று எந்த விலையும் கொடுக்காமல் பயன்படுத்தப்பட்டவை, ஆனால் மற்ற வகை பொதுவாக அதன் திறனை பயன்படுத்துவதற்கு முன்பு ஏதாவது ஒன்றைப் பெற்றது. ஒருவர் மிகவும் அவநம்பிக்கையுடன் இருக்கும்போது மட்டுமே இந்த விஷயம் நல்லது. மேலும் வளையலுக்குள் இருக்கும் இரத்த வெறியை உணர்ந்த பிறகு அது அதன் கடைசி எஜமானரை சாப்பிட்டுவிட்டது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். யோன் தன் கையை அசைத்தார். மூவரின் பின்னால் ஒரு தங்க வாசல் தோன்றியது. அவர்கள் தன் கைக்குள் இருந்த கலைப்பொருளை திகைத்துப் பார்த்தார்கள். இப்போது நீ முடித்துவிட்டாய். நீங்கள் கிளம்பலாம். யோன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பேசி திகைத்துப் போன மூவரையும் நுழைவாயிலுக்குள் நுழைய செய்கை செய்தார். முதலில் வெளியே வந்தவர் கபிலன். அவர் அவசரமாக தலையசைத்து சாதாரண தோற்றமுடைய வாளையும் திறன்மயங்களையும் தனது சேமிப்பு வளையத்திற்குள் எறிந்த பிறகு தங்க நுழைவாயிலுக்குள் குதித்தான். அந்த வளையல் காரணமாக அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. மேலும் இனியும் அங்கேயே இருந்தால் யோன் தன்னிடமிருந்து உரையை எடுத்துவிடுவானோ என்று அவன் பயந்தான். தரணும் பார்த்திபனும் திகைத்துப் போனார்கள். கபிலன் மீண்டும் அவர்களை விட்டுச் சென்றான். கசப்பான புன்னகையுடன் இருவரும் நுழைவாயிலுக்குள் நுழைந்து புதையல் அறையை விட்டு வெளியேறினர். மூவரும் சென்ற பிறகு யோன் கையை அசைத்தார். அவருக்கு முன்னால் மற்றொரு நுழைவாயில் தோன்றியது. அவர் நுழைவாயிலுக்குள் நுழைந்து மற்றொரு வெள்ளை அறையை அடைந்தார். இது எல்லா வகையான பொக்கிஷங்களாலும் நிரம்பியிருந்தது. ஆனால் கடைசி அறையைப் போலல்லாமல் இந்த அறைக்குள் இருந்த பொக்கிஷங்கள் எளிதில் எண்ணக்கூடியவை. சில பொக்கிஷங்கள் மிதக்கும் கண்ணாடிப் பெட்டிகளுக்குள் கவனமாக மூடப்பட்டிருந்தன. இது யோன் மூவருக்குக் காட்டியதை விட அவை மிகவும் விலைமதிப்பற்றவை என்பதைக் குறிக்கிறது. யோன் ஒரு கண்ணாடிப் பெட்டியை நோக்கி நடந்து சென்று கண்ணாடிப் பெட்டிக்குள் இருந்த ஊதா நிற இழுவையை அகற்றினார். அந்த கத்தி ஒரு குளிர்ச்சியான மற்றும் கூர்மையான ஒளியை வெளிப்படுத்தியது. இருப்பினும் யோன் அந்த கத்தியை தூக்கி எறிந்துவிட்டு பெட்டியை மூடுவதற்கு முன்பு சுழலும் வளையலை கண்ணாடிப் பெட்டிக்குள் வைத்தார். கண்ணாடிப் பெட்டிக்குள் வளையல் கட்டுப்பாடில்லாமல் சுழன்றது. ஆனால் அது என்ன முயற்சி செய்தும் வெளியே செல்ல முடியவில்லை. யோன் அந்த வளையலை வெறித்துப் பார்த்தான். அவன் பார்வையின் கீழ் மெதுவாக முயற்சித்த பிறகு அது வன்முறையாக மாறி கண்ணாடிப் பெட்டியில் மோதிக்கொள்ளத் தொடங்கியது. அந்த வளையல் இன்னும் பயங்கரமான ஒளியைக் கொடுப்பதைப் பார்த்த யோன் ஏளனமாகச் செய்தார். நீ என்னதான் முயற்சி செய்தாலும் கண்ணாடிப் பெட்டி உடையாது. ஏனென்றால் கண்ணாடியை உருவாக்க நான் பயன்படுத்திய பொருள் கட்டுக்கடங்காத உயர்தர கலைப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களைக் கட்டுப்படுத்துவதற்காக சிறப்பாகச் செய்யப்பட்டது. அவர் அந்தக் காப்பு பொருளை மீண்டும் ஒருமுறை பார்வையிட்டு அந்த கலைப்பொருளை எழுப்பிய கபிலனை பற்றி யோசித்துக் கொண்டே வெள்ளை அறையை விட்டு வெளியேறினார். இப்போது அந்தக் கலைப்பொருள் கபிலனை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக இருந்தது. அந்த குழந்தையின் உடலுக்குள் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? அந்தக் கலைப்பொருள் ஏன் அவனை இவ்வளவு தீவிரமாக விழுங்க விரும்புகிறது? யோன் தலையை ஆட்டினான். சிக்கலான விஷயங்களைப் பற்றி யோசிப்பதை நிறுத்தினார். இப்போதுதான் அவருக்கு திடீரென்று மீண்டும் உள்ளே நுழைய வேண்டும் போலிருந்தது. இந்த முறை நான் நிச்சயம் வென்றுவிடுவேன். உறுதியான முகபாவத்துடன் யோன் மூடிய கதவு பயிற்சிக்குள் நுழைய புறப்பட்டார். மறுபுறம் வெள்ளை வளையல் கண்ணாடிப் பெட்டியை மீண்டும் மீண்டும் சத்தமாக மோதியது. ஆனால் சில மணிநேரங்களுக்குப் பிறகு கலைப்பொருள் விசித்திரமாக அமைதியானது. அதன் உடல் அதிவேகமாக சுழலத் தொடங்கியது. அதன் உடலில் இருந்து ஒரு வெள்ளை மூடுபனி காட்டாறு போல வெளியே வந்தது. மூடுபனி மறைந்த பிறகு கண்ணாடிப் பெட்டி முழுவதும் மூடுபனியால் நிரம்பியது. அந்தக் கலைப்பொருள் திடீரென்று காணாமல் போனது. அத்தியாயம் 124 தெய்வீக நிலை. கபிலன் நுழைவாயிலுக்குள் நுழைந்த பிறகு அவன் மற்றொரு அறைக்குள் வந்தான். அது முற்றிலும் வெண்மையானது. நடுவில் ஒரு நாற்காலி மற்றும் ஒரு மேசை இருந்தது. கபிலன் அவனுக்கு முன்னால் பார்த்தான். ஒரு வெற்று புத்தக அலமாரியைக் கண்டான். பல விசித்திரமான தோற்றமுடைய புத்தகங்கள் தரையில் சிதறிக் கிடந்தன. கபிலன் அறைக்குள் வேறு யாரோ இருக்கிறார்கள். பியாவின் குரலைக் கேட்டதும் கபிலன் மெதுவாக கூச்சலிட்டு அவசரமாகத் திரும்பினான். அவனுக்கு பின்னால் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு மாயையான மனிதன் நின்று கொண்டிருந்தான். அந்த மாயையான உருவம் கருப்பு நிற புத்தகத்தின் பக்கங்களைத் தொடர்ந்து புரட்டிக் கொண்டிருந்தது. அவன் தலைமுடி முற்றிலும் நரைத்ததாகவும் கண்கள் கருப்பாவும் இருந்தன.
அந்த மனிதன் கபிலனின் பார்வையைக் கவனித்து புருவத்தை உயர்த்தி அவனை திரும்பிப் பார்த்தான். கபிலன் அந்த மனிதனை பார்த்துக் கொண்டிருக்கும்போது பார்த்திபனும் தரனும் வெள்ளை அறைக்குள் தோன்றினர். அவர்கள் பார்வை அந்த மாயையான கருப்பு முடிகொண்ட மனிதனின் மீது படுவதற்கு முன்பு அறையையும் பார்த்தார்கள். அந்த மனிதர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடிவிட்டு புதிதாக வந்தவர்களைப் பார்த்தார். நீங்க ஏற்கனவே முடிச்சிட்டீங்களா? அந்த மனிதன் பேசினான். அறைக்குள் ஒரு ஆழமான குரல் எதிரொலித்தது. மூவரும் அந்த மனிதனின் மாயையான உடலை ஆர்வத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்தார்கள். அது பேயா? தரன் பதட்டத்துடன் மூச்சு வாங்கிக் கொண்டு மற்றவர்களை பார்த்தான். அந்த மனிதன் தரனை ஆழ்ந்த பார்வையுடன் பார்த்தபோது அவன் சொன்னதைக் கேட்டது போல் தோன்றியது. மோசம் இல்லை. இந்த முறை குழந்தைகளுக்கு உண்மையிலேயே நிறைய திறமைகள் உள்ளன. பியா மீது தரையிறங்குவதற்கு முன்பு அந்த மனிதனின் பார்வை மூவரின் உடல்களையும் சுற்றிப் பரவியது. அந்த மனிதன் மூவரையும் பியாவையும் பார்த்தபோது திடீரென்று அந்த மனிதன் தங்கள் எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடித்துவிட்டதாக உணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஏதாவது செய்வதற்கு முன்பு அந்த உணர்வு ஒருபோதும் இல்லாதது போல் மறைந்துவிட்டது. அந்த மனிதன் கையை அசைத்தான். அறையின் மையத்தில் இருந்த மேஜையைச் சுற்றி இன்னும் சில நாற்காலிகள் தோன்றின. குழந்தைகளே, கோபுரத் தளங்களில் சண்டையிட்டு ஓடிய பிறகு நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போது கோபுரம் மீண்டும் மூடப்படுவதற்கு இன்னும் ஒரு வார கால அவகாசம் மட்டுமே உள்ளது. என்னுடன் கொஞ்சம் தேநீர் அருந்துவது எப்படி? மேஜையில் சில வட்டமான தேநீர் கோப்பைகள் தோன்றின. அந்த நபர் ஒரு நாற்காலியை நெருங்கி மூவரையும் தன் அருகில் உட்காரச் சொல்லி செய்கை செய்தார். கபிலனும் மற்றவர்களும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்கள் தயங்கினர். ஆனால் அவர்களுக்கு முன்னால் இருந்த மாயைக்கார மனிதர் அவர்களை புண்படுத்தக்கூடியவர் அல்ல என்று உணர்ந்தனர். அதனால்தான் அவர்கள் அமைதியாக மேசையை நெருங்கி காலியான நாற்காலிகளில் அமர்ந்தனர். அவர்கள் முன் அமர்ந்திருந்த கருப்பு முடி கொண்ட மனிதரை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பார்த்தார்கள். பியா கூட அந்த மனிதரை விழிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அவர்கள் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன. ஆனால் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அந்த கருப்பு முடிக்காரர் ஒரு தேநீர் கோப்பையை எடுத்து உள்ளே இருந்த தேநீரை பருகிவிட்டு பின்னர் பார்த்திபனை பார்த்தார். இல்லை, இன்னும் குறிப்பாகச் சொன்னால் அவர் பார்த்திபனின் உடலைச் சுற்றி ஏதோ ஒன்றை பார்த்துக் கொண்டிருந்தார். சரி, என் பழைய நண்பர் எப்படி இருக்கிறார்? பார்த்திபன் குழப்பத்துடன் அந்த மனிதனை திரும்பிப் பார்த்தான். அவனது குழப்பமான முகபாவனையை பார்த்த கருப்பு முடிகொண்ட மனிதன் தன் ஆழமான கண்களால் பார்த்திபனை பார்த்தான். வேறு எதையும் பற்றிச் சொல்லாமல் அது உனக்கு கொடுத்ததா? ஏதாவது நடக்கப் போகுதா? அது ஏன் தலையிடுகிறது? அந்த மனிதன் பேசினான். அவனுடைய உண்மையான உடல் போன பிறகு அவனால் எதிர்காலத்தை பார்க்க முடியவில்லை. மாறாக அவன் பேசிக் கொண்டிருந்த நண்பன் அவனை விட மிகவும் சக்தி வாய்ந்தவன். அதனால்தான் அவனுடைய நண்பன் மனிதர்களுடன் தலையிட்டால் ஏதோ நிச்சயமாகத் தவறு. பார்த்திபன் அதிர்ச்சியுடன் அந்த மனிதனை திரும்பிப் பார்த்தான். அவன் மிகவும் அதிர்ச்சியடைந்து எழுந்து நின்றான். அந்த மனிதனை பார்க்கும்போது அவன் கைகள் லேசாக நடுங்கின. நீ எப்படி? குழப்பமான முகபாவனைகளுடன் கபிலன் மற்றும் தரனை பார்ப்பதற்கு முன்பு அவரது வாயிலிருந்து ஒரு சிறிய குரல் வெளியேறியது. இந்த அமைப்பை பற்றி யாரிடமும் சொல்ல எனக்கு அனுமதி இல்லை. மேலும் அவர் சொல்லும் நண்பர் யார்? வியர்வை வழிந்த நெற்றியுடன் அந்த மனிதனை பார்த்துக் கொண்டே அவன் உள்ளுக்குள் கத்தினான். தலையை ஆட்டியபோது பார்த்திபன் என்ன நினைக்கிறான் என்று அந்த மனிதன் யூகித்ததாகத் தோன்றியது. கவலைப்படாதே, அவங்களால நாம பேசுறது கேட்க முடியாது. அந்த மனிதனின் வார்த்தைகளைக் கேட்ட பார்த்திபன் உடனடியாக கபிலனையும் தரனையும் பார்த்தான். அவர்கள் உண்மையிலேயே குழப்பமான முகபாவங்களை அணிந்திருந்தார்கள். அவன் நிம்மதிப் பெருமூச்சு விட்டு உட்கார ஆரம்பித்தான். பார்த்திபன் தயங்கினார். ஆனால் அந்த விசித்திரமான அமைப்பைப் பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினார். அதனால்தான் அவர் அந்த மனிதரை தீவிரமாக பார்த்தார். எனக்கு எதுவும் தெரியாது. திடீரென்று எங்கிருந்தோ தோன்றி எனக்கு சில காட்சிகளைக் காட்டியது. மேலும் நீங்கள் யார்? அது உங்களுக்கு எப்படித் தெரியும்? அந்த மனிதன் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் தன் சிந்தனைகளில் மூழ்கினான். பார்த்திபன் பொய் சொல்கிறாரா இல்லையா என்பதைக் கண்டறியும் அளவுக்கு அந்த மனிதன் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். இப்போது பார்த்திபன் பேசும்போது எந்த பொய்யையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது போலிருக்கிறது. கருப்பு முடிகொண்ட மனிதரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பார்த்திபன் சிறிது பதட்டமடைந்தார். சிறிது நேரம் யோசித்த பிறகு
அவர் கருப்பு முடிகொண்ட மனிதரின் மீது கணினி மதிப்பீட்டுத் திறனை பயன்படுத்தினார். பெயர் ஜேம்ஸ். இனம் மனிதன். தரவரிசை தெய்வீக. வயது 2699. அசல் உடல் விட்டுச் சென்ற ஆன்மாவின் ஒரு சிறிய பகுதி. பிழை. காரணத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். ஏற்றுகிறது. மேலும் தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. பார்த்திபனின் கண்கள் சுருங்கின. தகவல் தெளிவற்றதாக இருந்தது. ஆனால் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்த மனிதருக்கு 2699 வயது. இது எப்படி சாத்தியமானது? எஸ் தரத்தை அடைந்த மக்களால் கூட 300 முதல் 400 ஆண்டுகள் மட்டுமே வாழ முடிந்தது. மேலும் அது அறியப்பட்ட மிக உயர்ந்த தரவரிசை. எஸ் தரவரிசை இல்லையா? ஏன் மனித தரவரிசை தெய்வீகத்தைக் காட்டுகிறது? ஒரு நொடியில் அவன் தலைக்குள் நூற்றுக்கணக்கான கேள்விகள் தோன்றின. ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. திடீரென்று அந்த மனிதன் குளிர்ந்த கண்களுடன் பார்த்திபனை பார்த்தான். அவன் சிறிது நேரம் கவனம் சிதறி, பார்த்திபன் அவனது அனுமதியின்றி அவனது உடலை பார்த்தான். அவன் வாயிலிருந்து எலும்பை உறைய வைக்கும் குரல் வெளிப்பட்டது. சில விஷயங்கள் மறைஞ்சு போனா நல்லதுதான் குழந்தாய். அந்த மனிதன் பேசிய பிறகு பார்த்திபனின் முன் இருந்த மதிப்பீட்டுத் திரை துண்டு துண்டாக உடைந்தது. ஒரு நொடி தலைக்குள் கூர்மையான வலி தோன்றியபோது பார்த்திபன் மூச்சு திணறினார். ஆனால் அது அவரை அவ்வளவாகப் பாதிக்கவில்லை. பார்த்திபனின் வேதனையான முகபாவனையைப் பார்த்து கபிலனும் தரனும் பீதியடைந்தனர். கருப்பு முடிகொண்ட மனிதன் பார்த்திபனை தாக்கினானா? நீ என்ன செய்கிறாய்? கபிலன் கூச்சலிட்டு எழுந்து நின்றான். தரனும் எழுந்து நின்று அந்த மனிதனை தீவிரமாகப் பார்த்தான். அவர்கள் பலவீனமாக இருந்தாலும் கூட அந்தக் கருப்பு முடிக்காரன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று அர்த்தமல்ல. அந்தக் கருப்பு முடிக்காரன் கபிலனை பார்த்து பெருமூச்சு விட்டான். கவலைப்படாதே, நான் எதுவும் செய்யவில்லை. கபிலனை பார்த்துக் கொண்டிருந்தபோது அந்த மனிதன் அதிகமாகப் பேச விரும்பினான். ஆனால் கபிலனின் உடலுக்குள் இருப்பதை உணர்ந்த பிறகு திடீரென்று அவன் ஆர்வத்தை இழந்தான். கபிலன் சில வருடங்களுக்குள் இறந்துவிடும் என்பது அவருக்குத் தெரியும். என்ன பாவம்! நான் கூட நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு இடத்தை நீங்கள் அடைந்திருக்கலாம். அந்த மனிதன் தலையை அசைத்து எழுந்து நின்றான். தரையில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு மூலையை நோக்கி மிதந்தான். கோபுரம் உங்களை வெளியே அனுப்பும் வரை நீங்கள் மூவரும் இங்கே ஓய்வெடுக்கலாம் அல்லது அறைக்குள் இருக்கும் புத்தகங்களைப் படிக்கலாம். திகைத்துப் போன மூவரையும் மேஜையைச் சுற்றி விட்டுச் சென்ற பிறகு அந்த கருப்பு முடிக்காரர் அவர்களை முற்றிலுமாகப் புறக்கணித்துவிட்டு ஒரு புத்தகத்தில் மூழ்கிவிட்டார். தனது நண்பர் ஏன் மனிதர்களின் விஷயத்தில் தலையிடுகிறார் என்பதை அறிய விரும்பினார். அதனால்தான் அவர் குழந்தைகளை இங்கே அழைத்தார். ஆனால் அவருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மறுபுறம் கபிலன் அந்த மனிதனை குறுகிய கண்களுடன் பார்த்தான். அது ஒரு பரிதாபம் என்று அவர் என்ன சொல்கிறார்? அவன் உள்ளுக்குள் கேள்வி கேட்டுவிட்டு பார்த்திபனை பார்த்தான். கருப்பு முடிகொண்ட அந்த மனிதன் பார்த்திபனுடன் பேசிக் கொண்டிருப்பதை அவன் தெளிவாகக் கண்டான். ஆனால் ஏதோ காரணத்தால் அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் கபிலனின் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா அமைதியாக உள்ளுக்குள் யோசித்தாள். ஒரு அமைப்பு என்றால் என்ன? அந்த மனிதன் ஏன் இவ்வளவு விசித்திரமான மொழியை பயன்படுத்தினான்? அவள் கபிலனிடம் சொல்ல விரும்பினாள், ஆனால் பேசுவதைத் தவிர்த்தாள். ஏனென்றால் கபிலனுடன் பேசினால் கருப்பு முடிகொண்ட மனிதன் தன் குரலைக் கேட்பான் என்ற ஒரு உணர்வு அவளுக்குள் தொடர்ந்து இருந்தது. கபிலனை தவிர வேறு யாரும் பியாவின் குரலைக் கேட்கவில்லை என்றாலும் அவள் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பாமல் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டாள். நாம் கோபுரத்தை விட்டு வெளியேறிய பிறகு நான் கபிலனிடம் சொல்கிறேன். இதற்கிடையில் தரன், பார்த்திபன் மற்றும் கபிலன் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். 1 மணி நேரம் நாற்காலிகளில் அமர்ந்த பிறகு அவர்கள் தரையில் இருந்து சில புத்தகங்களையும் எடுத்தனர். கபிலன்தான் எடுத்த புத்தகத்தைப் பார்த்தான். ஆனால் புத்தகத்தை திறந்தபோது அவனால் ஒரு வார்த்தை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அது பண்டைய மொழியா? அவன் முகம் சுளித்து முணுமுணுத்து பார்த்திபனையும் தரனையும் பார்த்தான். அவர்களுடைய முகபாவங்கள் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதைக் காட்டின. இந்த விசித்திரமான அறையில் நாம் எப்படி 1 வாரம் முழுவதும் செலவிடப் போகிறோம்? மேலும் ஏதோ காரணத்தினால் அந்த கருப்பு முடி மனிதன் கொஞ்சம் பயமுறுத்துகிறான். கபிலன் உள்ளுக்குள் யோசித்து தான் எடுத்த புத்தகத்தை தூக்கி எறிய விரும்பினான். ஆனால் சில மீட்டர் தொலைவில் மிதந்து கொண்டிருந்த கருப்பு முடி கொண்ட மனிதனை பார்த்துவிட்டு புத்தகத்தை கவனமாக தரையில் வைத்தான்.
அவர் தலையசைத்து பார்த்திபனையும் தரனையும் பார்த்தான். புத்தகத்திற்குள் எழுதப்பட்ட சூழலை புரிந்து கொள்ள அவர்கள் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அந்த இருவரையும் உற்றுப் பார்த்தான். டேய், எல்லா மொழியும் அத்துபூடி மாதிரி, கண்ண உருட்டி உருட்டி பாக்குறாங்க, 2 வெண்ணைங்களும் வெறும் படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, இதுல மேதாவி மாதிரி, பேப்பரா இங்கிட்டு அங்குட்டும் திருப்பிட்டு இருக்காங்க லூசு பசங்க. கபிலன் கொட்டாவி விட்டுவிட்டு மேஜை மற்றும் நாற்காலிகளுக்குத் திரும்பி நடந்தான். அவன் சோர்வாக இருந்தான், ஓய்வெடுக்க விரும்பினான். எப்படியிருந்தாலும் இந்த அறையில் அவனால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை.